ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கடற்கரையில் பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்க கேட்கலாம். சிவக்குமார், அங்கு மக்களின் வருகை எவ்வாறு இருக்கிறது? பெருமானோட அறுபடை வீடுகள்ல இரண்டாவது படை வீடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய ஸ்தவமான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில தை மற்றும் ஆடி அமாவாசைகள்ல அதிக அளவுல பக்தர்கள் தங்களது முன்னோர்களுக்கு கடல்ல நீராடி தர்ப்பணம் கொடுப்பாங்க. இந்நிலையில இன்னைக்கு ஆடி அமாவாசை அப்படிங்கிறத விட்டு திருச்செந்தூர் கடற்கரை பகுதிகளில் ஏராளமான பக்தர்கள் கடல் நீராடி தங்களது முன்னோர்களை இணைத்து தற்போது தர்ப்பணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தென் மாவட்டங்களை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு அடுத்தபடியா திருச்செந்தூர் கடற்கரைகளை தான் அதிக அளவிலான மக்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வர ஒரு சூழ்நிலையில இங்கு தற்போது கூட்டம் மிக அதிகமாக காணப்படுகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசையொட்டி நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள், அதாவது தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்கள்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு அதுக்கு தற்போது அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. பக்தர்கள் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயில்ல சாமி தரிசனம் செய்யறதுக்கு ஒரு நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பக்தர்களோட வருகை கூட்ட நெரிசல் காரணமா கோயில் வளாகம், கடற்கரை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.